கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய சமூக தண்டையிலே இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் அதிகாலை வேளையிலும் பரிசுத்தமான ஓய்வு நாளின் மணித்துளிகளிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடும் இந்த தியானத்தில் இருக்கும்படியாக நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். இந்த வருஷ துவக்கத்திலிருந்து 6 மாதங்களிலும் தேவன் நம்மை தயவாக தாங்கி ஏந்தி தப்புவித்து தர்மையான வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்திற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வேளையில் அவருடைய பாதத்தில் இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்தத்தின் தேவனாகவும் நம்ம வழிநடத்தக்கூடியவராகவும் அவர் எப்படியாக இருக்க போகின்றார் என்பதை நாம் தியானிக்க வந்த வேளையிலே அவருடைய பிரசன்னம் நம்மில் தங்கவும் தூய ஆவியானவருடைய இடைப்படுதல் நம்முடைய உள்ளங்களில் காணப்படவும் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, தர்மையான நாளின் பரிசுத்தமான வேளையிலே பரிசுத்தமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உடைய பரிசுத்த ஆவியின் துணை நீர்களுக்கு தந்து இந்த நாளின் சத்தியத்தை நாங்கள் பெறும்படியாகவும் அவற்றின்படி வாழ்வதற்கேற்ற பலத்தை பெற்றவர்களாகவும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாகவும் எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு துணை செய்யும்படியாக உடைய பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தியானத்தில் எங்களோடு இணையத்தின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் சந்தித்தருளும். தாமே நாங்கள் கடைசி நாட்களில் வாழ்கின்றோம் என்ற ஒரு எச்சரிப்பை பெற்றவர்களாக இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய பாதையில் நாங்கள் கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு கிருபை செய்வதாக உடைய பாதத்தில் ஒப்புக்கொண்டோம். எங்களை தாழ்த்துகிறோம், எளிமையாக்குகிறோம், உடைய தூய சமூகத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வருட துவக்கத்திலும் ஒவ்வொரு மாதங்கள் பிறக்கும் பொழுதும் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த பாதம் அண்டி அந்த வருஷத்தை துவக்குவதற்கான பலத்தையும் அந்த மாதத்தை துவங்குவதற்கான ஒரு உத்வேகத்தையும் நாம் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையிலிருந்து பெற வேண்டும் என்று வாஞ்சிப்பது நமக்கு எல்லோருக்கும் பழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்கு தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கின்றது. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான், அதை அவர் 100 மடங்காக பெருக செய்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தீர்மானிப்பார் என்றால் நமக்கு பரம் பாராட்டக்கூடிய ஆசீர்வாதம் 100 மடங்கு. வேதத்தை நாம் தியானத்தோடு அதன் பக்கங்களை நாம் திருப்புவோம் என்றால் there are spiritual blessings, material blessings, physical blessings. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான காரியங்களை சந்திக்கும்படியான ஆசீர்வாதங்கள், இவைகளுக்கு மத்தியில், இவைகளுக்கு அப்பால் தேவன் தன் பிள்ளைகளை விசேஷமான நிலையில் ஆசீர்வதிக்கின்றார். அந்த விசேஷமான நிலை என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும்.
அநேக நேரங்களில் நாம் பயத்தால் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அச்சுறுத்தப்படும் பொழுது நம்மை ஆட்கொள்ளும் அந்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை அணுகும் பொழுது தேவன் நம்மை சந்திக்கிறார். தேவன் நம்மை சந்திக்கிறார். When fear strikes us, how do we respond? We respond with fight. We respond with flight. We respond also with faith. பயம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நெருக்கடி நம்மை நெருக்கி ஏவும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் அதை எதிர்த்து நிற்கின்றோமா அல்லது அதை பார்த்த மாத்திரத்தில் ஓடி போகின்றோமா அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய கரங்களை ஏந்தி கொண்டு அதை விசுவாசத்தின் அடிப்படையில் எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பரம் பாராட்டக்கூடிய விசேஷித்த ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தவிர்த்து அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் விசேஷமான நிலையில் இந்த உலகத்தின் பிள்ளைகள் பெறக்கூடாத ஒரு நிலையில் தேவன் நம்மை சந்திக்கின்றார் என்பதைத்தான் இந்த வேதம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகின்றது. இந்த விசேஷமான ஆசீர்வாதம் தேவன் பரத்திலிருந்து பாராட்டக்கூடிய அவற்றை நம் அநேக அனுபவங்களிலிருந்து வேதத்தில் காணுகின்றோம். 2 அனுபவத்தை மாத்திரம் இந்த நாளில் நான் எடுத்துக்கொள்ள வாஞ்சிக்கின்றேன். The people with special blessings. இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் மிகவும் பொல்லாதவனாக இருந்தான். விக்கிரக ஆராதனையை மறுபடியுமாக தேசத்திற்குள்ளாக அவன் கொண்டு வந்தான். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவனுடைய மனைவி எசபெல். அவள் ஒரு அஞ்ஞான மார்க்கத்தின் ஆசாரியனாகிய எத்மால் என்று சொல்லக்கூடியவனுடைய மகள், a daughter of a cult priest. அவள் தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வண்ணமாக எந்த விக்கிரகங்களை எல்லாம் அவளும் அவளை சார்ந்தவர்களும் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த விக்கிரகங்களை எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக அவள் கொண்டு வந்து விட்டாள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? எசபெல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தாள். ஏனென்றால் அவள் தனக்கென்று தீர்க்கதரிசிகளை அங்கு வைத்திருந்தாள். அவள் தனக்கென்று தன்னுடைய அரண்மனையில் தன்னோடு அமர்ந்து புசிக்கக்கூடிய அளவிற்கு 400 தீர்க்கதரிசிகளை உடையவளாக அவள் இருந்தாள். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? இந்த 400 தீர்க்கதரிசிகளையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆகிய 450 தீர்க்கதரிசிகள் ஆக 850 தீர்க்கதரிசிகள் அவள் கைவசமாக இருந்தார்கள். கர்மேல் மலையில தேவனை குறித்தும் வணக்கத்திற்குரிய தேவன் யெகோவா மாத்திரம் என்ற பிரகடனத்தை முன்வைத்தவனாக அங்கு எலியா வரும்பொழுது இதை ஆகாப் என்ன செய்கின்றான்? தேசமெங்கிலும் அவன் ஒரு தாக்கியதை அனுப்பி தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்க்கதரிசிகளும் அவன் ஒன்று சேர்க்கின்றான். 850 பேர் சேர்ந்துட்டாங்க. மற்ற இஸ்ரவேல் புத்திரர்களையும் அழைக்கிறான். அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மத்தியில இந்த எலியா பேசுகின்றான். எந்த மட்டும் நீங்கள் 2
மனங்களினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். Choose the God whom you should obey. நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அங்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை என்ற நிலையை கண்ட அந்த எலியா ஒரு பெரிய போட்டியினை அங்கு அழைக்கின்றான். அந்த போட்டியில என்ன செய்கின்றார்கள்? அந்த 850 தீர்க்கதரிசிகளும் அந்த எசபேலை சேர்ந்த தீர்க்கதரிசிகளும் அங்கு அவர்கள் கர்மேல் மலையில் நிற்கும் பொழுது என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை அவன் அங்கு செய்கின்றான். அவன் செய்த அனைத்தும் தேவன் அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன செய்தார்? வெற்றி காண செய்தார். அவருடைய வெற்றி என்பது அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அவன் அடையாளம் காட்டினது மாத்திரமல்ல, யெகோவா தேவனே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை அவன் பிரகடனப்படுத்தி தன்னுடைய பட்டய கருக்கினால் அவர்களை கொன்று போட்டான். He was so powerful, this prophet. எவ்வளவு தூரத்திற்கு அவன் வலிமைமிக்கவனாக இருந்தான் என்றால், தனி ஒருவனாக அவன் அத்துணை பேரையும் சந்தித்து மருள எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே யாரை அவர்கள் மருள தள்ளினார்களோ அந்த தேவனுடைய நாமத்தை அவன் உயர்த்தி பிடித்து இப்போது அவன் சொல்லுகின்றான், கர்த்தரே தேவன் என்று தனி ஒரு மனிதனாக வெற்றியை கண்டவன், வலிமை மிக்க ஒரு தீர்க்கதரிசி. தோற்றுப்போன அத்தனை தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய பட்டய கருக்கினால் அவன் கொன்று போட்டான். வேதத்தின் இந்த பகுதி என்ன சொல்லுகின்றது? இதை கண்ட எசபேல், அவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டார்கள், அவர்கள் அனைவரும் பட்டய கருக்கினால் கொன்று போடப்பட்டார்கள் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் தானே அந்த எசபேல், 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? எசபேல் எலியாவிடமாக ஆள் அனுப்புகின்றாள். She sends the message to Elijah. அவர்கள் 30 பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனை வாங்குவேன். நீ எப்படியாக உன்னுடைய பட்டய கருக்கினால் அவர்களை கொன்று போட்டாயோ, உண்மையான தேவன் என்று உன்னுடைய தேவனை உயர்த்தி பிடிக்கும்படியாக நீ அவர்கள் மீது வெற்றி கண்டாயோ, அவர்கள் எப்படி மரித்தார்களோ அதே நிலையில் நீயும் மரிப்பாய். I will kill you tomorrow. என்ன செய்கின்றான்? எசபேல் கூறிய அந்த நாளை அவன் பார்ப்பதற்கு அஞ்சினான். He did not want to see the tomorrow that she mentioned. He was worried about tomorrow. நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த நாளை குறித்து அவன் மிகவும் கவலை உண்ணவனாக காணப்பட்டான். He did not want to see the day that falls next. அவன் இருக்கக்கூடிய அந்த நாளிலிருந்து அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த நாளை காண்பதற்கு அவன் அஞ்சனான். He was worried about, he was very much fearful about tomorrow, the next day. அவனுக்கு ஏற்பட்ட உயிர் பலத்தால் அவனுக்கு குறித்த அந்த நாளை அவன் காணுவதற்கு விரும்பவில்லை. அதை அவன் காண்பதற்கு பயந்தான். அந்த நாளில் என்ன சம்பவிக்குமோ, அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, அதை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றேன் என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. இந்த நாளையை குறித்த பயம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பயம் என்னவென்றால், நாளைக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen tomorrow?
what the tomorrow is holding for me. தேவைகளை குறித்ததான பயம் மாத்திரமல்ல, தன் ஜீவனை குறித்ததான பயம். ஒருவனுடைய மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டு மணித்துளிகள் கடந்து செல்லுகின்றது. He was in a process of countdown. Every minute that he passes by, he is going to die. இப்போது எலியாவுக்கு நாளை சம்பவிப்பதும் அந்த நாளில் என்ன சம்பவிக்குமோ என்பதும், அந்த நாள் சம்பவித்து விட்டால் எனக்கு என்ன நடக்குமோ என்பதை குறித்த பயம் அவனை ஆட்கொண்டது. 850 தீர்க்கதரிசிகளை தனி ஒரு மனிதனாக சந்தித்தவன், திரளான தேவனுடைய நாமத்திற்கு தூஷணம் செய்யும் வண்ணமாக 2 நினைவுகளால் குந்தி குந்தி நிற்கக்கூடிய அந்த விழுந்து போன இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு மத்தியிலே அவன் எழுந்து நின்றவன், தனி மனிதராக. அவர்கள் அனைவரையும் கொன்று போட்டவன். 850 தீர்க்கதரிசிகளையும் அவன் கொன்று போட்டான். கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட்டு வெற்றி கண்ட அவன் தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் சாத்தானை விரட்டி அடித்த அவன் இப்பொழுது தன்னிடமாக வந்த ஒரு செய்தியின் நிமித்தமாக அதிர்ந்து போனான். வலிமையான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையாக எந்த நிலையிலும் தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு மகா மனிதன், ஒரே செய்தி, நாளைய தினத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. He was afraid of the tomorrow that he is going to face. He was afraid of tomorrow. நாளைய தினத்தை குறித்து மிகவும் பயம் உடையவனாக அவன் காணப்பட்டான். 1 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அவன் அவளுக்கு பயந்து தன் பிரச்சனைக்காக யூதாவை சேர்ந்த தேவனுக்கு பிரியமானவர்களே 100 மைலுக்கு அப்பால் உள்ள அந்த பேர்சிபாவிற்கு அவன் ஓடி செல்லுகின்றான் தன்னுடைய வேலையாளோடு. இப்ப பார்க்கிறான், இனி இந்த வேலையாளும் தனக்கு அவசியம் இல்லை. I want a place that I want to stay alone. என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். I cannot bear what is going to happen next to me. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் என்ன செய்யறான்? தனிமையில் வனாந்திர பகுதிக்கு அவன் சென்றான். ஒரு நாள் பிரயாணமாக மறுபடியும் அவன் செல்லுகின்றான். மிகவும் பசியோடு தாகத்தோடு காணப்பட்ட அவன் அசதியாய் அவன் தன்னை ஒரு நிழல் சார்ந்த மரத்திற்கு கீழாக போய் அமர்வதற்கும் அங்கு மரம் அற்றவனாக ஒரு சூர செடியின் கீழே, எவ்வளவு தூரத்திற்கு அந்த வெப்பத்தை அந்த செடி அவனுக்கு தனித்திருக்கும் என்பது வேதத்தில் குறிப்பிடவில்லை. ஏதாவது ஒரு இடத்தில் அவன் அமர்ந்து தன்னை எதிர்நோக்கி வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவன் எப்படியாவது மறந்துவிட வேண்டும் என்று அவன் ஆசிக்கின்றான். அப்பொழுது அங்கு அவனை சந்திக்கும்படியாக தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு தூதனை பரலோகம் அனுப்புகின்றது. அவனை பார்த்த மாத்திரத்தில் தானே இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும். அது இஸ்ரவேலினால் எடுத்துக் கொள்ளப்படுவதை காட்டிலும் நீர் கொள்வீர் என்றால் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் நாளை என்ற ஒன்றை அவன் காண பயந்தான்.
அவன் படுத்திருக்கும் பொழுது பரலோகம் அவனை எப்படி அப்ரோச் பண்ணிச்சு தெரியுமா? பயந்து நடுங்கி அவன் படுத்திருக்கும் பொழுது பரலோகம் அந்த தூதனை கொண்டு தொட்டது. அவனை எழுப்பியது. மூன்றாவதாக அவனை எழுப்பி சாதாரணமாக அவனை அமரச் செய்யாமல் அவனுக்கு போஷாக்கை கொடுத்தது, ஆகாரத்தை கொடுத்தது. தழலினால் சுடப்பட்ட அந்த அடையையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் அவன் தன் தலைமாட்டிலே கண்டான். எழுப்பினார், தட்டினார், எழுப்பினார், அமரச் செய்தார், அவனை இப்பொழுது போஷித்தார். எலியா போஷிக்கப்படுவதற்கென்றே தேவனால் அழைக்கப்பட்டவன் போலே காகம் அவனுக்கு என்ன செய்தது? இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு வந்தது. அவன் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அந்த நாடே பஞ்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதவை வீட்டில் அவன் போஷிக்கப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த எலியாவை இந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? தட்டி எழுப்பி அமரச் செய்து அவனுக்கு இப்போது என்ன செய்கின்றார்? அடையும் தண்ணீரும் கொடுத்து முதலாவது அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? போஷிக்கப்பட வேண்டும். அவன் தன்னில் இழந்த அந்த சத்துவத்தை மறுபடியும் இந்த உணவின் மூலமாக பெற வேண்டும். எந்த உணவை அவனுக்கு கொடுத்தால் அவன் அந்த சத்துவத்தை மறுபடியும் திரும்ப பெறுவான் என்று பரலோகம் நினைச்சதோ அந்த உணவை அவனுக்கு கொடுத்தது. அந்த உணவை அவன் புசித்த மாத்திரத்தில் தான் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவன் எழுந்து ஓடினான், நடந்தான் என்று சொல்லவில்லை, ஓடினான். எப்படி, எவ்வளவு தூரத்திற்கு ஓடினான் என்றால் 40 நாட்கள் இரவும் பகலும் எங்கும் இல்லாமல். பரலோகம் உங்களை போஷிக்க ஆரம்பித்து விட்டது என்று நினைப்பீர்கள் என்றால் அந்த சத்துவம் உங்களை என்ன செய்யுமா? எவ்வளவு தூரத்திற்கு உங்களால் ஓட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு. இந்த அப்பத்தை கொடுத்த மாத்திரத்துல, அவன் எழுந்து உட்கார்ந்து இருந்த மாத்திரத்துல பரலோகம் அவன்கிட்ட பேசுது. என்ன சொல்லுது? நீ எசபேலு நிமித்தமாக உன்னுடைய அடுத்த நாளை, உன்னுடைய டுமாரோவை நீ சந்திக்க பயப்படுகிறது என்ன? Why you are so fearful? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதற்குள்ளாக நீ அசந்து உட்கார்ந்து விட்டால் எப்படி? உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பயண திட்டம் வெகு தூரம். நாளை தினத்தை பார்க்க அஞ்சி என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் என்று கூறிய அந்த எலியாவிடமாக நீ எந்த நாளையை கண்டு நீ அஞ்சினாயோ அந்த நாளையை, அந்த டுமாரோவை, உனக்கு சம்பவிக்கும் நாளையை குறித்த அந்த பயத்தை நான் என்ன செய்ய போகின்றேன்? எடுத்து போட போகின்றேன். நீ எந்த நாளையை குறித்து பயப்படுகின்றாயோ அந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய வாழ்வு இந்த உலகத்தில் இருக்காது என்று நீ அஞ்சுகின்றாயோ, தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு தேவன் அவனிடத்தில் சொல்றார், அந்த நாளை என்பது நீ என்ன சிந்திக்கின்றாயோ அந்த சிந்தனையின் அடிப்படையிலே நகரப்போவது இல்லை. அந்த நாளையை நான் என்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டேன். Your tomorrow is in my hands. நான் என்ன உன்னை செய்ய வேண்டும் என்று நான் அனுப்பினோ, உன்னை நான் என்ன செய்வதற்காக என்னிடத்தில் அழைத்தேனோ அதை செய்யும் அளவு I am not going to leave you in the hands of anybody. அந்த நாளை எசேபேல் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக ஆசித்தாள் என்றால் அந்த நாள் என்னுடைய கரத்திற்குள்ளாக நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டேன். அவளால் எப்படி உன்னை எடுத்துக்கொள்ள முடியும்? நீ பிரயாணம் செய்ய வேண்டிய பயணம் வெகு தூரம். You have to travel a lot. The distance is more.
தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நாளையை குறித்து, எந்த டுமாரோவை குறித்து அவன் பயந்து கொண்டிருந்தானோ அந்த டுமாரோவை, அந்த நாளை அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டார். அந்த தூரம், அதன் அனுபவம் வெகு தூரமாகவும் அந்த அனுபவம் அலாதியாகவும் அவனுக்கு இருந்துச்சு. Only after that he enjoyed his ministry. தன்னுடைய நாள் குறிக்கப்பட்டாகிவிட்டது. நான் நாளையை காண மாட்டேன் என்று நின்று கொண்டிருந்த அந்த எலியாவை, அவருடைய நாளையை தன்னுடைய கரத்தில் ஏந்தியவராக இப்பொழுது அவர் சொல்றார், you proceed. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன். மரித்து போவேன் என்று சொன்ன அவரிடத்தில் அவர் என்ன சொல்றாரு, நீ இன்னும் அபிஷேகப்படுத்தப்பட வேண்டியவர்கள், ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண போகின்றாய், தீர்க்கதரிசிகளை நீ அபிஷேகம் பண்ண போகின்றாய். இந்த உயர்வான இடத்தில் நான் உன்னை வைத்திருக்கும் போது உன்னுடைய உயிருக்கு பணயம் வைப்பது யார்? சத்துருவாகிய சாத்தான் எவ்வளவு தூரத்துக்கு உன்னை சுற்றி வந்தாலும் உன்னுடைய அந்த நாளையை நான் என்னுடைய கரத்தில் அல்லவா வைத்திருக்கின்றேன். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நாளும் நாளையை குறித்து கவலைப்படுவோம் என்றால் அந்த நாளையை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றேன் என்று இன்றைக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் சாட்சி பகர்கின்றார் இந்த அனுபவத்தின் மூலமாக. ஆகவே நீ அதற்காக உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள். நீ உன்னை மரணத்திற்கு ஏதுவாக ஆயத்தம் செய்து கொள்ளாதே. உன்னுடைய பயம் அதற்கு ஏதுவாக உன்னை ஆயத்தம் செய்து கொள்ளும் என்றால் இப்போது அந்த பயத்தை நான் விலக்கி அந்த நாளையை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றேன். நீ இப்ப என்ன செய்ய, நான் என்ன உனக்கு செய்ய சொல்லுகின்றனோ அதை செய்வதற்கு நீ ஆயத்தமாகு. நாளை குறித்து உங்களுக்கு பயமா? நாளை என்ன சம்பவிக்குமோ, நாளை என்ன சம்பவிக்குமோ, அதெல்லாம் உன் உயிர் நாளைய தினத்தில் போய்விடும் என்று மருத்துவமனையில ஒரு 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 பிரதான மருத்துவர் சொல்லுவார் என்றால் அந்த நேரத்தை கணக்கிட்டு எந்த மணி நேரத்தில் ஒருவன் மரிப்பான் சொன்னாரோ அந்த மணி நேரத்திற்கு முன்பாகவே அவன் மரித்து போவான். பயம், நாளையை குறித்த பயம் உங்களில் இருக்கும் என்றால் தேவன் இங்கு என்ன சொல்லுகின்றார், அந்த நாளையை நான் என்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்கின்றேன் உனக்காக. Nobody can stand against you. You need a strength and I'm going to empower you. I'm going to strengthen you. Eat, drink. நான் உன்னை போஷிக்கும்படியாக இப்பொழுது நிற்கின்றேன். இந்த போஷக்கை நீ உட்கொள். நாளை குறித்த பயத்தில் இருந்த அவனிடத்துல நாளைக்கு பிறகாக அவன் செய்ய போகின்ற பெரிய பிரயாண திட்டத்தை, the great itinerary was given to him. அவன் என்ன செய்ய போகின்றான் என்பதை பரலோகம் தீர்மானித்தது. அவனுடைய நாளையை பரலோகம் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டது. அந்த நாளையை அந்த பரலோகம் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறது, இதையெல்லாம் நீ உனக்கு ஆசீர்வாதமாக செய்ய வேண்டும். He has been blessed with the divine itinerary. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் அந்த அந்த ஆகாரத்தை புசித்த மாத்திரத்தில் தானே அவனுடைய உடலில் ஒரு தெம்பு, அவனுடைய உடலில் ஒரு வீரியம் எழுந்த மாத்திரத்திலே அவன் 40 நாட்கள் விடாமல் ஓடினான். இரவும் பகலும் விடாமல் ஓடினான். தான் எந்த இடத்தை அடைய வேண்டும் என்று வாஞ்சித்தானோ அந்த இடத்தை அவன் சென்றடைந்தான். இந்த வேதத்தின் பகுதியை எனக்கு நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் எங்கு செல்ல வேண்டும் என்று பரலோகம் ஒரு இடத்தை அவனுக்கு குறிப்பிடவே இல்லை. நீங்க போ என்று சொல்லவில்லை. அவன் தொடர்ந்து 40 நாட்கள் இரவும் பகலும் ஓடினான். எங்க போனானா ஒரே மலைக்கு போனான். அந்த ஓரேபு மலையை அவன் சென்று அடையும் வரைக்கும் அவனுடைய 40 நாட்களான அந்த ஓட்டம் நிற்கவில்லை.
வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? ஓரேப் மலைக்கு சென்றான். இந்த ஓரேப் மலையும் சீனாய் மலையும் ஒரே மலை, ஒரே அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகள், ரெண்டு ஒரே மலை என்று வியாக்கியானிகள் கூறுகின்றார்கள். சீனாய் மலைக்கு ஓடுறான். ஏன் அவன் சீனாய் மலைக்கு ஓடணும்? Why should you run unto Mount Sinai? எத்தனையோ இடங்கள் அவனுக்கு இருந்துச்சு. அவன் போய் தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக ஓடுகிறான். சீனாய் மலைக்கு ஓடுகின்றான். ஏன் எலியா அந்த சீனாய் மலைக்கு ஓடினான்? மோசேக்கு முற்புதர்ல அந்த ஓரேபிலத்தான் என்ன செஞ்சாரு? அந்த சீனாயில் தான் பேசினாரு. அவனை ஊழியத்திற்கு அழைத்தார். இரண்டாவதாக அது எதற்கு மிகவும் மேலாக பார்க்கப்படுகிறது என்றால், தேவன் தன்னுடைய சொந்த விரலில் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை பெற்ற இடம். ஏன் அந்த சீனாய் மலைக்கு ஓட வேண்டும்? எந்த கற்பனையில் விக்கிர ஆராதனையை பற்றியும் வணக்கத்திற்குரிய தேவன் யார் என்பதை குறித்தும் ஆணித்தரமாக சொல்லி அவருடைய கரத்தில், அந்த இஸ்ரவேலுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த தேவனுக்கு விரோதமாக அவர்கள் விக்கிரகங்களுக்கு தங்களை என்ன செய்தார்கள்? ஒப்புக் கொடுத்தார்கள். அதையும் அடங்கிக் கொண்டார்கள். தேவனையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசித்தார்கள். ரெண்டு நினைவுகளால் அவர்கள் குந்தி குந்தி நடந்தார்கள். இப்போது இந்த எலியா என்ன செய்யறான்? எந்த இடத்தில் அந்த கட்டளை கொடுக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் அந்த கட்டளையில் இருக்கக்கூடிய 4 பிரமாணங்கள் தேவனை குறித்தும் அவருக்கு தேவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை குறித்தும், தேவன் எப்படியாக வணக்கத்திற்குரியவராக இருக்கின்றார் என்பதை குறித்தோம், ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பதை குறித்தோ அந்த 4 கற்பனைகளும் சொல்லி இருக்கிறது. இந்த 4 கற்பனைகளையும் அவர்கள் போட்டு உடைத்தார்கள். யாரு? இஸ்ரவேல் புத்திரர்கள். தேவனிடத்தில் சொல்றாம, தேவனே நீ ஓக்கென்று அடைத்தது இஸ்ரவேல் புத்திரர்கள் உம்மை புறம் தள்ளினார்களே, உம்மை விட்டு விலகிச் சென்றார்களே, உமக்கு பதிலாக அந்த பாகாலை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, அந்த அந்நிய தேவர்களை தங்களுடைய கரங்களில் வைத்துக் கொண்டவர்களாக காணப்படுகின்றார்களே. எந்த கற்பனை மீறப்பட்டதோ, எந்த கற்பனையை எந்த இடத்தில் வைத்து அவர் கொடுத்தாரோ அந்த இடத்திற்கு அவன் ஓடுகின்றான். கற்பனைகளின் தேவனிடத்தில் அவர் ஓடுகின்றான். இசைவேலினால் நாளையை குறித்து மிகவும் பயந்தவனாக இருந்தவனுக்கு புகலிடமாக அவன் எதை தெரிந்து கொண்டான் என்றால், எந்த இடத்தில் தேவன் தன்னுடைய திருவிரலினால் எழுதி கொடுத்த கட்டளை கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு அவன் ஓடுகின்றான். தேவனுடைய பிரசன்னம் நாடி ஓடுகின்றான். எதை அவர்கள் அந்த மீறினார்களோ அந்த கற்பனை கொடுக்கப்பட்ட இடத்திற்கு அவன் செல்லுகின்றான். என்ன ஒரு சத்தியத்தை உங்களுக்கும் அவனுக்கும் எலியா சொல்லுகின்றான்? நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு, நீ தேவனுடைய அந்த தூய ஆராதனையை விட்டு விலகி செல்வாய் என்றால், நீ தேவனுடைய அந்த கடும் கோபத்திற்கு தப்பிக்க வேண்டும் என்றால், வேறு எங்கோ சென்றாலும் நீ அதற்கான காரியத்தை நீ பெற முடியாது. You will not be forgiven. நீ விழுந்து விட்டாய் என்றால் நீ எங்கதான் வரணும்? எந்த கற்பனையை மீறினாயோ அந்த கற்பனை கொடுத்த இடத்திற்கு, அந்த கற்பனை கொடுத்த அந்த தேவனிடத்திற்கு, அந்த கற்பனையை பெற்ற அந்த இடத்திற்கு தான் செல்லணும். You have no other place to go for any kind of remission of sins. உன்னுடைய பாவத்தை குறித்த நீ பாவத்தின் நிமித்தமாக நீ பலகீனப்பட்டு விட்டாய் என்றால், பாவத்தின் நிமித்தமாக நீ புறக்கணிக்கப்பட்டு விட்டாய் என்றால், நீ செல்ல வேண்டிய இடம் தேவன், நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வழி கற்பனைகளின் வழி.
இதை சொல்லுவதற்காக தேவன் இந்த வேதத்தின் பகுதியை கொடுத்திருக்கார். நாளைக்கு தினத்தை குறித்து உங்களுக்கு கவலையா? சாத்தா அவங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறானா? ஐ வில் கில் யூன்னு. நாளைய தினத்திலே உன்னுடைய உயிரை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சத்துருவாக சாத்தான் உங்களுக்கு முழுவதாக நிற்கின்றானா? இந்த மாதத்தின் துவக்க வேளையில தேவன் உங்களோடு என்னோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், டோன்ட் பி அஃப்ரைட். Do not worry about tomorrow. எந்த நாளையை குறித்து நீ மிகவும் மோசமாக உன்னை வருத்திக் கொண்டிருக்கின்றாயோ, மோசமாக பயத்தினால் உன்னை நடுக்கம் பெரும்படியாக செய்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த நாளையை நான் என்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்ளப் போகின்றேன். ஏனென்றால் நீ நடக்கப் போகின்ற தூரம், நீ பயணம் செய்ய போகின்ற தூரம், உனக்காக நான் பயண திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்கள் தூரம் எல்லாம் வெகு தூரமாக இருக்கின்றது, அதிக நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே you don't worry about this short சாத்தானால் உங்களுக்கு என்னத்தான் கொடுக்க முடியும்? ஒரு நிலையற்ற நிலையில உங்களை பயமுறுத்தத்தான் முடியும். எதை கொண்டு உங்களை அவன் பயமுறுத்தும்படியாக ஆசிக்கின்றானோ அதை என்னுடைய கரத்தில் நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த மாசத்துல நாளைக்கு இந்த மாசத்தை குறித்து உங்களுக்கு பயமா? தேவனுக்கு பிரியமான இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? இந்த மாசத்தை, இந்த வரப்போகின்ற இந்த நாளையை தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளப் போகின்றார். எந்த திட்டத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த வாஞ்சியோடு உங்களையும் என்னையும் அவருடைய திரு சமூகத்தில் கேட்டாலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. அடுத்த அனுபவம் பேதுருவின் அனுபவம். ஆசீர்வாதங்களிலே மிகவும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்முடைய உயிரை தப்புவிக்கக்கூடிய நிலையில் தேவன் நம்மை சந்திக்கக்கூடியது தான். அதுதான் அந்த எலியாவிற்கு தேவன் பாராட்டிய உயரிய ஆசீர்வாதம். நம்முடைய நாளை என்று சொல்லக்கூடிய அந்த நாளை சத்ருவாக சத்தான் தன்னுடைய கரத்தில் வைத்து நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நாளையை தன்னுடைய கரத்தில் இருந்து நீ என்னுடைய கரம் பற்றி வா என்று நம்மளை அழைத்து செல்லும்படியாக நமக்கு உண்மையாக நிற்கின்றார் அல்லவா? இதுதான் இந்த எலியாவினுடைய அனுபவத்தில் இருந்து நாம் கற்கக்கூடிய பாடம். இரண்டாவதாக பேதுருவானவன். மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் வசனங்கள் 22 அப்படி ஒரு 4-5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு என்ன செய்யப்படுகின்றது? 5 அப்பங்களையும் 2 மீனையும் அவர் வைத்து 5000 பேரை போஷித்த பிறகு சீடர்களை அவர் ஒரு படகில் ஏற்றி அக்கறைப்படும்படியாக அவர்களை பயணிக்க செய்துவிட்டு அவர் ஒரு தனி இடம் நாடி சென்று ஜெபிக்கும்படியாக செல்லுகின்றார். இரவு கடக்கின்றது. அந்த படகு நடுக்கடலை சேர்ந்து விட்டது. இதையெல்லாம் இந்த சீடர்கள் அச்சுறுத்தும்படியாக நிகழும் என்று நினைத்தார்களோ அவை எல்லாம் நிகழ்ந்தது. காற்றடித்தது, அது பெரும் காற்றாக மாறியது, கடல் சீறியது, கொந்தளித்தது, படகு அங்கும் இங்குமாக தத்தளித்தது. 4ஆம் ஜாமம் இயேசு கடலின் மேல் நடந்து வருகின்றார். சீடர்கள் மிகவும் கலக்கம் அடைந்தவர்களாக அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது தூரத்தில் வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் அது ஒரு என்ன சொல்வார்கள், அசுத்த ஆவியோ, பயந்தார்கள். என்ன சம்பவிக்குமோ என்று பயந்தார்கள். இங்கு கடலில் படகு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு முன்பதாக அங்கு ஒரு விசேஷித்த நிலையில ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். அதை கண்டு அவர்கள் பயந்தார்கள். இங்கும் பயம், பார்க்க இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் பயம். பேச ஆரம்பிக்கின்றார். எதை கண்டு அவர்கள் பயந்தார்களோ, எவ்வளோ அவர்கள் பயணித்தார்களோ, எவரோடு அவர்கள் தங்களுடைய ஊழியத்தின் பால் அவரோடு உண்டு புசித்து எங்கெல்லாம் சென்றார்களோ அவரை கண்டே அவர்களுக்கு பயம். பயம் என்று ஒன்று வந்துவிட்டது என்றால் யாரை பார்த்தாலும் பயம். பயத்தை பார்த்தாலும் பயம், பயத்தை போக்குகிறவரை பார்த்தாலும் பயம்.
பேசுறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான். இத பார்த்த உடனே பேதுரு ஆனவன் தான் எப்பொழுதும் முன்னால் இருந்து பேசுவான். அவன் பேசுறான், கிறிஸ்துவிட என்ன சொல்ற, ஆண்டவரே உம்மை கண்டவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள், நீர் ஒரு ஆவியோ என்று அவர்கள் பயமுற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை என்ன செய்கிற, நீர்தான் என்று நான் என்ன செய்கிற எடுத்துக் கொள்ளுகின்றேன். அப்படி என்றால் நீர் என்ன செய்ய வேண்டும், நான் நீர் நடப்பது போன்று அந்த தண்ணீரில் நான் நடக்க வேண்டும். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது, அவன் நீரில் மூழ்காமல் நடக்க வேண்டும். There are things before he could step out, Christ has to settle. அவன் அந்த தண்ணீரில் நடப்பதற்கு முன்னதாக எதையெல்லாம் அவர் தீர்க்கமாக செய்து அதற்கு ஆயத்தமாக வைக்க முடியுமோ அவற்றை எல்லாம் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும். அவர் கட்டளை இடுகின்றார். அவர் கட்டளை இருந்தால் அதற்கெல்லாம் யாருக்கு அவர் கட்டளை இடுகின்றார், சீற்றமுடன் காணப்படும் அந்த கடலுக்கு அமைதியாக இருக்கும்படியாக முதலாவது கட்டளை, be calm. விரிந்து பறந்த அந்த கடலுக்கு இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக கட்டளை பகர்கின்றார். கடலின் மேல் மட்டும் இப்போது அமைதலாயிற்று. அவன் அதன் மேல் இப்பொழுது நடந்து வருகின்றான். அவன் அதன் மேல் நடந்து வர வேண்டும் என்றால் இயற்கையின் நியதிக்கு இப்போது இன்னொரு கட்டளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டும். என்ன இயற்கை நீதி, ஒரு திடமான பொருள் நீரில் நிற்கும் என்றால் அது முழுகும், அது முழுகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பரலோகத்தின் கட்டளை அவசியம். அந்த கட்டளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நீருக்கு கொடுத்தார், அமைதிப்படுத்தினார். நீரின் மேல் நடக்கும்படியாக அவனை என்ன செய்கின்றார், இந்த இயற்கையின் நியதிக்கு அப்பாற்பட்ட முறையில அவனை என்ன செய்தாரு, நடக்கும்படியாக செய்தார், கட்டளையிட்டார். கடலின் மேல்மட்ட நீரில் அமைதி உண்டாயிற்று. அவனது மேல் நடந்து செல்வதற்கான தைரியத்தை இப்பொழுது பெற்றுக் கொண்டான். மற்ற சீடர்கள் தாங்கள் செய்ய முடியாத ஒன்றை பேதுரு தைரியமாக செய்கின்றான். எளிய கர்மலின் மறையில் மேலே 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்னதாக தைரியமாக எப்படி நின்றானோ அதே போன்று இப்போது படகில் இருந்து இறங்கிய அந்த பேதுருவானவன் என்ன செய்கின்றான், தைரியமாக அவரை நோக்கி தொடர்ந்து அவர்கள் நடந்து கொண்டிருந்தான். பார்க்கிறான், how it is possible, I walk on the water. How can I walk as Christ is walking on it? நான் எப்படி என்றால் இது நடக்க பெறுகின்றது? How am I walking on the water? Only Jesus could do that. கிறிஸ்து மாத்திரமே செய்யக்கூடிய ஒன்றை இப்பொழுது நானும் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்படி பேசிட்டு யோசித்துக்கிட்டு வரும்பொழுது அவன் என்ன செய்யறான், கடலை பார்க்கிறான், தன்னை சுற்றிலும் சம்பவிக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கின்றான். இப்போது அந்த கடலில் என்ன செய்கின்றது, அந்த அமைதி என்பது சற்று அவனை அசைத்து பார்க்கின்றது. அந்த அமைதி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அங்கு அசைத்து பார்க்கும்படியாக அவன் பார்க்கும் பொழுது இப்போது என்ன செய்கின்றான், தன்னுடைய அடுத்த ஸ்டெப்பை he was not able to take the next step. இப்போது அவன் கடலை பார்க்கின்றான், அலைகளை பார்க்கின்றான், பெரும் காற்றை பார்த்த இடத்துல பயம் அவனை கவ்விக்கொண்டது. எப்படியாக எலியாவை எசபேலின் ஒரு செய்தி அவனுக்கு ஒரு பெருத்த பயத்தை கொண்டு வந்ததோ அதே போன்று அவனை அந்த ஊரை விட்டு ஓட செய்ததோ அதே போன்று he is now fear stricken. Peter is now fear stricken. அடுத்த அடி அவனால் எடுத்து வைக்க முடியவில்லை.
எப்படியாக எலியா ஒரு நாளை அடுத்த நாளை காண அவன் பயந்தானோ, அந்த நாள் அவனை பயப்படுத்தியதோ, அதே போன்று இந்த பேதுருவானவன் நன்றாக நடந்து வந்து கொண்டிருந்த அந்த நிலையில் ஒரு சலசலப்பு அவனில் ஏற்பட்ட மாத்திரத்தின் தானே அடுத்த அடியை அவனால் எடுத்து வைக்க முடியல. His problem was the next step that he has to take. He was not able to take the next step. இந்த இருவருக்குமே ஒரு கட்டத்திற்குள்ளாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எலியாவுக்கு அந்த நாளை அடுத்த நாளுக்கு போக முடியவில்லை. இவனுக்கு அந்த கடலில் நடந்து வந்து கொண்டிருந்த இவனுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியவில்லை. என்ன ரெமிடி? பயம் அவர்களை பற்றிக் கொண்டிருந்த சூழ்நிலை நிலையில என்ன செய்யும்படியாக அங்கு தேவன் பிரயாசப்பட்டார். என்ன ரெமிடி? எலியா தேவ பிரசன்னத்தை அவர் கற்பனைகளை கொடுத்த அந்த இடத்திற்கு அவன் ஓடி போனான். அவன் எங்கே ஓடி போனா? தேவனை நோக்கி ஓடி போனான். பயம் நிறைந்தவனாக நாளையை நான் எப்படி காண்பேனோ என்று தன்னை வருத்திக் கொண்டிருந்த அவன் இப்பொழுது என்ன செய்கின்றான்? எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லுகின்றான். எங்கு கற்பனைகள் கொடுக்கப்பட்டதோ, எங்கு கற்பனைகளை கொடுக்கும்படியாக மனுஷனை தேவன் சந்தித்தாரோ அந்த இடத்திற்கு அவன் சென்றான். He went to the presence of God. He caught hold of the commandments now to further his life. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார் அல்லவா? அந்த வெகு தூரத்தை அவன் நிறைவு செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய கரத்தில் கற்பனை இருக்க வேண்டும் என்பதை அவன் என்ன செய்தான்? உணர்ந்தவனாக அவன் ஓடினான். இங்கு பேதுரு பயத்தினால் நீரில் அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். பொதுவாக நீரில் அவன் அமிழ்ந்து போகும் பொழுது ஒரு சராசரி மனுஷன் என்ன செய்வான்? என்னை காப்பாத்துங்கன்னு தான் கத்துவான். Save me, save me. இங்கு பேதுருவானவன் தன்னுடைய நடைகள் தள்ளாடிய பொழுது, அவன் முழுகக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவன் என்ன செய்றான்? சேவ் மீ என்று சொல்லவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. என்னை காப்பாற்றும் என்று சொல்லியிருந்தான்னா ரபி என்னை காப்பாற்றும் என்று சொல்லியிருப்பான், போதகரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லியிருப்பான், கிறிஸ்துவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லியிருப்பான். இங்க என்ன சொல்லுகின்றான்? ஆண்டவரே. He is invoking the lordship of God. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே என்றால் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை அவன் அவரிடத்தில் கேட்கின்றான். ஆண்டவரே நீர் என்னை ரட்சியும். காப்பாற்றுவது இந்த உலகத்திலிருந்து கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவது, அதை பத்தி அவன் கவலைப்படல. What Peter wanted that time was Lord to save him. கர்த்தரே, ஆண்டவரே உம்மால் மாத்திரம் தான் இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். Only you can save me. எலியாவும் சரி, இந்த பேதுருவும் சரி, தங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒருவன் அந்த நாளையும் நான் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியையும் பேதுரு கண்டு பயந்தார்கள். அவன் அடுத்து வரக்கூடிய நாளை குறித்து எலியா பயந்தான். அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அந்த அடியை குறித்து, the next step was the problem of Peter. The next day, the tomorrow was the problem of Elijah. இந்த இருவரும் தங்களுடைய பயத்தின் உச்சத்திற்கு சென்றனர். ஒருவன் கற்பனைகள் கொடுக்கப்பட்ட இடத்திற்கு ஓரேவுக்கு ஓடினான், கற்பனையை நோக்கி, கற்பனையை கொடுத்தவரை நோக்கி. மற்றொருவன் கிறிஸ்துவிடமாக அவன் என்ன செய்யறான்?
தேவனே, நான் எங்க ஓட வேண்டியதில்லை, நீர் என் பக்கத்திலே இருக்கின்றீர், நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீர் செய்யும். ஆண்டவரே, என்னை ரட்சியும். மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் வசனம் 31 என்ன சொல்லுகிறது? உடனே இயேசு தன் கையை நீட்டி அவனை பிடித்தார். கடல் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு நடக்கும் பொழுது எப்படியாக அமைதியாக இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க அதற்கு கட்டளையிட்டார். He made everything possible for him to walk on the water. He commanded the sea to have that. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு கட்டளையிட்டார். அவன் நடந்து வருவதற்கு பேதுருவை நடக்க செய்யும்படியாக இயற்கை நீதிக்கு மாறாக அதை மீறி அவர் என்ன செய்யறாரு? அவனை நடக்க செய்கின்றார். ஆக இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அதே போன்று ஒரு கட்டளையை கொடுத்திருக்கலாம். அவன் விழும்பொழுது நீ எழுந்து நெல்லு. அவர் கட்டளை கொடுக்கவில்லை. When he was seeing him drowning, he went ahead of him. He went close by him. அவனை தொட்டு மறுபடியும் என்ன செய்றாரு? எழுப்புகிறார். He caught hold of him and he raised him. Christ made his personal attempt to save him. It was a so graceful attempt. அவரே அவனுக்கு அருகே சென்று அவனை தொட்டு தூக்கினார். அவனை தூக்கியது மாத்திரமல்ல, அவனை ஸ்திரமாக நிற்க செய்தார். அவனை ஸ்திரமாக நீரின் மேல் இப்பொழுது நிற்க செய்தது மாத்திரமல்ல, இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒரே வித்தியாசம்தான். முதலாவது அவன் அவரை நோக்கி பயத்தோடு நடுங்கி அவன் வரும்பொழுது அவனுடைய நடைகள் என்ன செய்யப்பட்டது? தடுமாறி அவன் என்ன செய்தான்? மூழ்கும் நிலையில தன்னுடைய அடுத்த அடியை கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிறிஸ்துவை நோக்கி அவன் எடுக்க முடியாத நிலையில் இருந்தான். இப்பொழுது அதே பேதுருவை அவர் தன்னுடைய கரத்தில் பற்றி கொண்டு இப்பொழுது நட என்றார். இப்பொழுது அவனால் நடக்க முடியும். ஏனென்றால் அவர் அவனை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த நீரின் மேல் அவர் நடக்குவது போன்று தானும் தன்னால் நடக்க முடியும் என்ற திடமான நம்பிக்கை அவனில் பெருக்கிக் கொண்டான். அவன் எந்த இடத்திலெல்லாம் தடுமாறி வந்தானோ அந்த இடத்திலெல்லாம் இப்போது ஒரு பெருமிதத்தோடு செல்லுகின்றான். Because I am with Jesus. Now I can walk because he can control everything around me. அவனை அங்கு கொண்டு போய் என்ன செய்யறாரு? படகுல கொண்டு விடுறார். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்குமா. மனுஷனுடைய ஒரு இருதயம் என்ன செய்யுமா? அவன் எங்க போகலாம், எப்படி போகலாம் அப்படி என்பதை யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ, அவனுடைய நடைகளை செம்மைப்படுத்துகிறவரோ கர்த்தர். Man's own plans his own way, but Lord directs, determines his steps. நீ யோசிக்கலாம், நீ திட்டம் வகுக்கலாம், ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு நடையையும் காக்க, உன்னுடைய ஒவ்வொரு நடையும் எடுத்து வைக்கும்படியாக உன்னை சத்துவப்படுத்துபவர் தேவன். புதிய மாசத்திற்குள்ளாக நீங்களும் நானும் எப்படி கடந்து செல்ல போகின்றோம் என்ற நிலையில் அவருடைய பாதத்தில் இந்த நாளில் வந்து அமர்ந்து தேவன் எனக்கு பாராட்டக்கூடிய அதிசயமான, தேவன் எனக்கு பாராட்டக்கூடிய அதிசயம் ஆசீர்வாதம் இந்த நாளில் என்னவென்றால் அவர் உன்னுடைய கரம் பற்றி அழைத்து செல்லும்படியாக இந்த மாதத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றார். You are going to walk along Jesus. உன்னை வழிநடத்தக்கூடிய, உன்னை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த பொறுப்பை இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். All that he had to do is to walk along. அவரோடு நீ நடக்க கற்றுக்கொள்.
அவனை தூக்கி விட்டது மாத்திரமல்ல, அவனது நடைகளை உறுதிப்படுத்தினார். அடுத்த அடி, த நெக்ஸ்ட் ஸ்டெப், எப்படி எடுத்து வைக்க போகின்றனோ என்று அவன் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நடைகளை அவர் உறுதிப்படுத்தினார். சங்கீத புத்தகம் 91:11 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத வண்ணம் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றோமா? தடுமாறி விழுகிற சூழ்நிலையில் நாம் காணப்படுகின்றோமா? கிறிஸ்து உன்னை தொட்டு தம் கரம் தொட்டு எழுப்ப உன் பக்கத்திலே இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் இதை மறந்து போய் விடுகின்றோம். உலகத்தை காண்கின்றோம், நம்முடைய பாதையில் இருக்கக்கூடிய கரடுமுரடான நிலையை பார்க்கின்றோம். நாம் தடுக்கி விழுந்து விடுவோம் என்ற அந்த சிந்தையும் நம்மில் அதிகமாக ஆட்கொள்கின்றது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பதற்கு மறந்து விடுகின்றோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத வண்ணம் ஸ்தம்பித்து நிற்கின்றோம் என்றால், தடுமாறி விழுகின்றோம் என்றால், தேவன் உன்னை தொட்டு தூக்குவதற்கு ஆயத்தமாக உன் அருகிலேயே நிற்கின்றார். இந்த மாசம் முழுவதும், எஞ்சி இருக்கக்கூடிய இந்த வருடம் முழுவதும், நீ தடிமாறி கால்கள் இடறி பாதையே அந்த பாதையிலேயே உன்னுடைய கரம் பற்றி அவர் அழைத்து செல்ல போகின்றார். எங்கெல்லாம் நீ விழுந்து விட்டாயோ, எங்கெல்லாம் விழுந்து விடுவேன் என்று நீ அஞ்சிக் கொண்டிருந்தாயோ, அந்த இடத்துல எல்லாம் நீ ரொம்ப you are going to have a majestic walk along. Jesus எலியாவை போன்று பயத்தின் நிமித்தம் அடுத்த நாள் என்ற ஒன்றிற்குள்ளாக நீ கடந்து செல்வதற்கு பயப்படுகின்றாலோ, is your tomorrow frightening you? ஜீவனுக்கு பயந்து நீ எலியாவை போன்று ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? பயத்தினால் துவந்து விழுந்து கிடக்கின்றாயா? அவனை தொட்டி எழுப்பியது ஒன்று, உன்னையும் அவர் தொட்டி எழுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அவர் புசிக்க அப்பத்தையும் தண்ணீரையும் தூதன் கொண்டு வந்து அவர் சந்தித்தது போல் 40 நாட்கள் இரவு பகலாக ஓட அவனுக்கு ஆகாரத்தை ஒரு நாளில் கொடுத்து அவனை சத்துவப்படுத்தியது போல் உன்னையும் சத்துவப்படுத்துவதற்கு ஆயத்தமாக தேவன் உன் அருகிலேயே இருக்கின்றார். அவன் எந்த இடத்திற்கு, யாருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்று சேரும் வரைக்கும் அவனுடைய நடைகள் தள்ளாடாத வண்ணம், அவனுடைய ஓட்டம் இல்லாமல் அவனை அந்த இடத்திற்கு கொண்டு சேர்த்தார். எந்த இடத்தில் ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று தேவன் தன்னுடைய திரு கரங்களினால் எழுதி கொடுத்த அந்த கட்டளையை கொடுத்தாரோ, இனி நான் வாழப்போகின்ற அந்த நாட்கள் அனைத்தும் நான் என்ன செய்யணும்? அவர் செவ்வாய்ப்படுத்திய பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ ஆசித்தாய் என்றால், அவர் செய்வப்படுத்தி உன்னை அனுப்பும்படியாக வைத்திருக்கக்கூடிய அந்த பாதையில் உனக்கு காட்டுவதற்கு கற்பனைகளை கொடுத்திருக்கின்றார். அந்த கற்பனைகளை நீ உன்னுடைய கருத்தில் ஏந்தி கொண்டு நீ அந்த பாதையில் நடப்பாய் என்றால், நீ எப்படி சென்று எங்கு சேர வேண்டுமோ அங்கு சென்று சேர்வாய் என்ற நிச்சயத்தை இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றார். எலியாவின் பயம் எல்லாம் நாளைக்கு என்ன சம்பவிக்கும், நாளைக்கு என்னுடைய உயிர் தப்புமா, எசபேலின் மரண அந்த நாள் குறிக்கப்பட்டவனின் பயம் அதுவே. நீ செத்து போவாய் நாளைக்கு என்று அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? செய்தி அனுப்பி ஆகிவிட்டது. அது யார்ட்டது? ஒரு நாட்டின் அரசியிடம் இருந்து, எல்லா செல்வாக்கும் படைத்தவனிடம் இருந்து. அந்த நாள் பிறந்திருச்சுனாக்கா நான் கொல்லப்பட்டு விடுவேனே என்ற பயம். அவன் அடுத்து பிறக்கப் போகின்ற அந்த நாளை குறித்து, அந்த டுமாரோவை குறித்து பயந்து ஓடினான். He was fearful of tomorrow that is falling. எசேபேலினால் கொடூரமாக எடுக்கப்பட போகின்ற அந்த உயிரை, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் விடுவதற்கு, எந்த ஜீவனை குறித்து பயந்தாலோ, அந்த மரணத்தை குறித்து பயந்தாலோ, அந்த ஜீவனை தன் மரணத்தில் இருந்து காத்தார். எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கறது இல்ல. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செய்யறது இல்ல,
நினைச்சு பார்க்கறது இல்ல. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அது அபரீதமாக நம்மை வந்து சேரும். எந்த ஜீவனை குறித்து அவன் பயந்தானோ, எந்த ஜீவனை இசைவேல் எடுத்து போடுவாள் என்று அந்த நாளை குறித்து அவன் பயந்தானோ, இங்கு தேவன் என்ன செய்கின்றார்? அவனை அந்த ஜீவனோடு பரலோகத்துக்கு எடுத்து போயிட்டார். Nobody was able to touch him because he took him alive to his presence, to the world, to the heaven. அவன் மரணத்தை காணவில்லை. எந்த மரணத்தை கண்டு அவன் அச்சுறுத்தப்பட்டானோ, எந்த மரணத்தை வைத்து சத்ருவாக சாத்தான் அவனை பயப்படுத்திக் கொண்டிருந்தானோ, தேவனுடைய சமூகத்தை அவன் நாடி அந்த கற்பனைகளை அவன் தன்னுடைய கரத்தில் இறுக பற்றிக் கொண்டு அந்த கற்பனைகளின் பாதையில் நான் செல்வேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன சம்பவிக்கின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் சந்திக்க வேண்டிய இந்த உலகத்தில் எல்லாரும் சந்தித்த அந்த மரணத்தை அவன் சந்திக்கவில்லை. அந்த மரணத்தை வச்சுதான் சத்ருவகை சாத்தான் அவனை பயமுறுத்திக் கொண்டிருந்தான். எந்த மரணத்தை கண்டு அவன் பயந்தானோ அந்த மரணத்தை அவன் சந்திக்காமலேயே பரலோகத்திற்கு சென்றான். அவன் ஜீவனோடு பரத்துக்கு எடுத்து சொல்லப்பட்ட 3 பேர்ல அவன் ஒருத்தன், ஏனோக்கு ஒருத்தன், மெல்கிசேதேக்கு இன்னொரு ஆளு, எலியா. மரணத்தை காணாமல், எந்த மரணத்தை கொண்டு சத்ருவாகிய சாத்தான் அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தாரோ அந்த மரணத்தை காணாமலேயே அவனது பயம் வினோதமான நிலையில் அதிசயமான நிலையில் நீக்கப்பட்டது. நாளை தினத்தை எப்படி நான் சந்திக்க போகின்றனோ என்று பயந்து கொண்டிருந்த நேரத்தில், மரணத்தை குறித்து அவன் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பயத்தை அவனிடத்தில் இருந்து எடுத்து போட்டு நாளை தினத்தில் அவன் தான் சந்திக்க போகும்படியாக வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த மரணத்தை அவன் காணாமலேயே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் அடுத்த அடி நான் எப்படி வைக்க போகின்றேன்னு அந்த அந்த பேதுரு நினைச்சான். அவன் going to take my further step. எலியாவுக்கு அவர் என்ன செஞ்சாரு? மரணத்தை குறித்தும் அடுத்த நாளை குறித்தும் பயந்து கொண்டிருந்த எலியாவுக்கு டைரக்டா என்ன செஞ்சாரு? பரத்தை காட்டினார். Go see there. பேதுருவுக்கு ரட்சிப்பை காட்டினார். எலியாவுக்கு தன் ஜீவனை கருத்த நிலையில் ஏற்பட்ட பயம் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். Directly he took him to heaven. பேதுருவுக்கு தான் அடுத்து எடுக்க வேண்டிய அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த அடியை குறித்த பயமாக அவனுக்கு இருந்தால் அவன் எடுத்து வைக்க வேண்டிய ரட்சிப்பின் பாதையை அவனுக்கு காட்டினார். ரட்சிப்பே அவனுக்கு என்ன செஞ்சாரு? சாத்தியப்படுத்தி அவனிடத்தில் பேதுருவிடத்தில் காட்டினார். பேதுரு கிறிஸ்துவனுமாக என்னை காப்பாற்றும் என்று கூறவில்லை, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். அவனை ரட்சித்தார். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்திருந்தால் அவன் போதகரே ரபின்னு கூப்பிட்டிருப்பான். அவர் அந்த அந்த கடலில் இருந்து காப்பாற்றிருப்பார். அவன் அதை கேட்கல. அவன் அதற்கெல்லாவற்றிற்கும் மேலாக தான் ரட்சிக்கப்பட வேண்டும். 2 பேருமே லைஃப் இட்டர்னலை பத்தி தான் அவங்க பேசிக்கிறாங்க. இது 2 பேருடைய அனுபவம் அதுதான். நான் ரட்சிக்கப்பட வேண்டும். நீ ரட்சகராக இருக்கப்படினால், ஆண்டவரே நீ ரட்சகராக இருக்கப்படினால் நீர் என்னை ரட்சித்தருளும்.